நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆதி வந்து தமிழுக்கும் ஆதித்யாவுக்கும் நான் தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கிட்ட வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். பாரதி வந்து பயங்கரமான சந்தோஷத்தில் துள்ளி குதித்து ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அதே நேரத்தில் மித்ராவுக்கு வந்து எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு. ஆதியும் பாரதியும் தான் புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நிஷா வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து ஆதி வந்து ஆஃபீஸ்க்கு வந்து காரில் போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ரோடு சைடில் வந்து ஆதித்யா தமிழ் 2 பேருமே நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே காரை நிப்பாட்டிட்டு, என்ன நடந்து போகிறீங்க, அம்மா வந்து இன்னைக்கு கூட்டு போகலையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அம்மா வந்து இன்றைக்கி ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எங்களை போக சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வேறு கொஞ்சம் படிப்பில் மார்க்கு கம்மியாயிடுச்சு, ஸ்கூலில் வேறு பேரண்ட்ஸை கூப்பிட்டு விட்ருக்காங்க, அதான் நாங்களே என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி வாங்க போவோம், நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சொல்கிறாங்க. உடனே தமிழ் வந்து சொல்கிறாங்க, இல்லை அங்கிள் நீங்கள் போயிட்டு வாங்க, அங்கே வந்து அப்பா அம்மா யாராவது தான் வர சொல்லியிருக்காங்க, அதனால் வந்து நீங்கள் வந்தாலும் அங்கே வந்து வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன தமிழ் நீங்கள் இந்த காலத்தில் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க நம்ம போய் சமாளிப்போம், நம்ம பார்க்காததா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தமிழ் அதுக்கடுத்து ஆதித்யா 2 பேர்த்தையுமே கூட்டிகிட்டு காரில் வந்து உட்கார வச்சு ஸ்கூலுக்கு வந்து கூட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸ்கூலுக்கு போனவொடனே பார்த்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல வந்து என்ன தமிழ், ஆதித்யா உங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வர சொன்னால் நீங்கள் யாரையும் கூப்பிட்டு வந்திருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துல வந்து ஆதித்யா வந்து சொல்கிறாங்க, இவர் தான் எங்கள் அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொய் சொல்கிறாங்க. உடனே வந்து டீச்சர் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. என்ன பொய் சொல்கிறியா ஆதித்யா, உங்கள் அப்பாவை இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை, நீ இந்த ஸ்கூலுக்கு சேர்ந்து எத்தனை வருஷம் ஆச்சு, உங்கள் அப்பா வந்ததே கிடையாது, உங்கள் அம்மா தானே வந்துக்கிட்டு இருக்காங்க, அப்படி இருக்கும்போது இவர் வந்து எப்படி உங்கள் அப்பாவாவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஆதியும் சொல்கிறாங்க, நான் தான் இவங்க 2 பேத்துக்கு அப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே டீச்சர் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்னமோ நம்புகிற மாதிரி இல்லைங்க சார், நீங்கள் வந்து பொய் சொல்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் வேணால் அவங்க அம்மா பாரதி கிட்ட கேளுங்க, இருங்க நான் வந்து கால் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து டபுள் ஸ்பீக்கரில் போடுறாங்க. பாரதி பாருங்கள், நான் தான் ஆதித்யா தமிழ் 2 பேருக்கும் அப்பான்னு சொல்லிவிட்டு இங்கே ஸ்கூலில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், நம்ப மாட்டேங்கிறாங்க, நீங்கள் வந்து சொன்னால் தான் நம்புவாங்க போல், நீங்கள் உடனே கிளம்பி வாங்க, இங்கே வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலை ஆகிப்போச்சு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து ப்ராங்க் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம பாரதிக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது. சார் ஆதி வந்து உண்மை தெரிஞ்சு போச்சு போல், ஆதிக்கு வந்து ஞாபகம் வந்துருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து எல்லா வேலையும் போட்டுட்டு அப்படியே ஓடி வராங்க. ஸ்கூலுக்கு வந்து உடனே வந்துடுறாங்க. வந்துட்டு உள்ளே வந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதே நேரத்தில் அந்த சீனை கட் பண்ணிவிட்டு டக்குன்னு அங்கிட்டு வந்து நம்ம நிஷா இருக்காங்களா, அவங்களோட உடம்பு வந்து சரியான மாதிரி காட்டுறாங்க. உடனே அங்கே ஒருத்தர் இருப்பார்ல பெரியவர், அவர் வந்து கால் பண்ணி மித்ரா கிட்ட சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் வந்து அட்மிட் பண்ணீங்கல்ல, அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ வந்து உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு, வந்து நீங்கள் கூட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த உடனே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு மித்ரா வந்து யாருன்னா வந்து ஆதியோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்கு வந்து நிஷா வந்து நமக்கு வந்து உதவி செஞ்சால் தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்து அவங்கள வந்து கூப்பிட்டு போகிறதுக்காக போகிறாங்க. அந்த ஆசிரமத்துக்கு போனவனே நிஷாவை பார்த்துட்டு உடம்பெல்லாம் சரியாயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்களும் சரியாயிடுச்சு, அம்மா உன் கல்யாணம் எப்படி ஆச்சு, கல்யாணம் வந்து முடிஞ்சா, ஆதியை கல்யாணம் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் அதெல்லாம் எதுவுமே நடக்கலடி, கல்யாணம் வந்து கடைசி நேரத்தில் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே, ஆமாடி அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஐயையோ என்னாச்சு, நான் கூட வந்து பாரதியோட பொண்டாட்டி தான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டியிருப்பான்னு நினச்சேன், பாரதி வந்து அந்த கல்யாணத்தில் இருந்தாடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதைத்தான் நீ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உனக்காக வந்து இந்த ஃப்ரேம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் கல்யாணத்தில் எடுத்த ஃப்ரேம் ஃபோட்டோஸு, இதில் வந்து நீ பார்த்து எனக்கு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாத்தையுமே பிரட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் வந்து பாரதி வந்து அந்த ஸ்டேஜில் இருக்கிற ஃபோட்டோ வந்து கரெக்டாக வந்து நிஷாவோட கண்ணில் வந்து பட்டுறது. கண்ணில் பட்டவனையுமே காட்டிடுறாங்க. ஏய் இதாண்டி ஆதியோட பொண்டாட்டி பாரதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மித்ரா வந்து ஏய் ஆமாடி எதுக்குடி ஷாக் ஆகுற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏய் இவ தாண்டி பல வருஷமாக வந்து எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணத்தை எல்லா ஏற்பாடும் பண்ணது இவ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போனா உண்மையை சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு நிஷா வந்து கேட்காங்க. இல்லடி அவள் எதுவுமே உண்மை சொல்லலை, ஆனால் எப்போனாலும் உண்மையை சொல்லிடுவாள்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது, பாரதிக்கு வந்து ஒரு முடிவு கட்டணுண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மித்ரா வந்து பயங்கரமாக பிளான் போடுற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.